ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்புவோம். எல்லாரும் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். எல்லாரும் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு த புக் ஆஃப் எபேசியன்ஸ், எபேசியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். த புக் ஆஃப் எபேசியன்ஸ் சாப்டர் 6 verse 10 வாசிங்க. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். மறுபடியும் வாசிங்க அதே வசனத்தை. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். தேவனுடைய நாம மகிமைப்படட்டும். ஆண்டவராகிய தேவன் இந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு கர்த்தர் தொடர்ந்து இடைப்படுவாராக. இந்த நாளிலே இந்த வார்த்தையின் மூலமாய் செய்தியினுடைய தலைப்பு ரட்சிப்பில் பலப்பட்டு வளருங்கள் என்கிறதான தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் வாசித்தோம் அல்லவா, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். மனம் திரும்பி இருக்கிறோம். ஞானஸ்நான சத்தியத்திற்குள்ளே கீழ்ப்படிந்திருக்கிறோம். அநேகர் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். நாம் எத்தனை பேர் ஆண்டவருக்குள் படிப்படியாய் வளர்ந்து கொண்டிருக்கிறோம், வளருகிற அனுபவத்திலே வாழ்கிறோம் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ளும்படியாய் இந்த வார்த்தையின் மூலமாய் ஆண்டவராகிய தேவன் நம்மத்திலே இடைபட கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். இப்போ நம்ம வீட்டில் ஒரு செடியை கொண்டு நம்ம வீட்டில் வைக்கிறோம். ஒரு மாமர செடி. அதை நம்ம குழி தோண்டி அந்த மாமரத்தை நம்ம கடையிலேருந்து வாங்கி நட்டுட்டு அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றுறோம், உரத்தையும் போட்டுடுறோம். 2 நாள் தாண்டி பார்க்குறோம், அது என்ன பண்ணலை, அது கொஞ்சம் வளரலை. ஒரு 3 நாள் 4 நாள் 5 நாள் தாண்டும் போது அது என்ன பண்ணணும்னா லேசாக ஒரு சின்ன அடுத்த ஒரு இலை விடுறதுக்கான ஒரு சின்ன மொட்டு வரும், ஒரு சின்ன ஒரு வியூ வரும். இப்போ நமக்கு ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம்னு சொன்னால், நான் வைத்திருக்கிற மரம் என்ன ஆயிருக்கு, கொஞ்சம் அது வளர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் 2 நாள் தாண்டும் போது அந்த இலை கொஞ்சம் விரிய ஆரம்பிக்கும். நமக்கு இன்னும் ஒரு சந்தோஷம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2-3 நாட்கள் தாண்டும் போது கொஞ்சம் கூட அது விரிய ஆரம்பிக்கும். நாட்கள் செல்ல 1 மாதம் 2 மாதம் 3 மாதம்னு ஆகும்போது 1 இலை 2 இலை 4 இலை அப்படி சொல்லி நாட்கள் செல்லும்போது அது வளர்ந்து தொடர்ந்து சில வருடங்கள் சில நாட்களுக்குள்ளாக என்ன ஆகும்னா, அதாவது மாங்காய் சீசன் வரும்போது ஒரு சின்ன ஒரு பூ அதில் வரும். பூ வந்தோட நம்முடைய சந்தோஷம் இன்னும் அதிகமாய் போகும். ஏன்னா நான் எந்த நோக்கத்தோடு இந்த மாமரத்தை நட்டிருக்கிறேனோ அந்த மாமரம் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறது என்கிற விஷயத்தில் நாம் அதிலே சந்தோஷப்படுவோம். அல்லேலூயா, உண்மைதான். அதே வேளையில் இந்த மாமரத்தை நட்டுட்டோம் 1 வாரம் ஆச்சு, அது திரும்பவும் இலை வரல. 1 மாதம் ஆச்சு, இலை வரல. 4 மாதம் ஆச்சு, இலை வரல. 1 வருஷம் ஆச்சு, இலை வரல. அப்படியே தான் நின்றுகிட்டு இருக்குன்னு சொன்னா, நட்டதான அந்த விவசாயிக்கு நட்டதான நமக்கு நிச்சயமாய் சந்தோஷம் இருக்காது. ஏனென்றால் நாம் நட்ட நோக்கம் நிறைவேற்றப்படவில்லை. புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், பிரைஸ் தி லார்ட், ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்குள் வளருகிற தேவ பிள்ளைகள் கர்த்தருக்குள் படிப்படியாய் வளர வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் நம்மை குறித்து அவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல ஒரு குழந்தைனாலும் குழந்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பா வளரும் போது நமக்கு மிகுந்த சந்தோஷமா இருக்கும். அப்படியானால் நிச்சயமாய் ஒரு குழந்தை வளர வேண்டும் என்கிறதான ஆவல் நமக்கு இருக்கிறது போல, ஒரு செடி வளர வேண்டும் என்கிற வாஞ்சை நமக்குள்ள இருக்கிறது போல, நம்முடைய உள்ளான மனுஷன், நம்முடைய ஆவிக்குரியதான மனுஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாய் வளர வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு மிக எதிர்பார்ப்போடு காணப்படுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒருவேளை பிரைஸ் தி லார்ட், இந்த காலை வேளையில் நான் கேள்வியா கேட்க விரும்பல. நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஆவிக்குரிய பாதையில சிந்திக்கணும்.
நாம் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை வருஷம் ஆச்சு? நான் கர்த்தரை அறிந்து கொண்டு எத்தனை வருஷம் ஆச்சு? ஆனால் நான் ரட்சிப்பின் பாதையிலே ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து படிப்படியாய் நான் கர்த்தருக்குள் வளர்ந்து கொண்டிருக்கிறேனா, இல்ல ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு எப்படி இருந்தேனோ அதே போலதான் இருந்துகிட்டு இருக்கிறேனா என்று சொல்லி நாம் ஒன்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. பிசாசு நம்மை வளரும்படியாய் விடமாட்டான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவராகிய தேவன் நம்மை படிப்படியாய் வளர வேண்டும் என்றே அவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு கணம் தேவ பிள்ளைகள், ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளாகிய நாம், ஆவிக்குரிய திருச்சபையாகிய நாம், பிரைஸ் தி லார்ட், ஆவிக்குரிய பாதையிலே நாம் எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ளும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தொடர்ந்து உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசிங்க. The book of Hebrews, எபிரேயருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. The book of Hebrews chapter 5 verse 12 வாசிங்க. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாயிருக்கிறது. பாருங்க, காலத்தை பார்த்து எப்படி இருக்கணும்? நம்ம காலத்தை பார்த்து எப்படி இருக்கணும்? இன்னும் சொல்ல போனா, ரட்சிக்கப்பட்டு நான் 15 வருஷம் ஆயிட்டேன், நம்ம சொல்றது உண்டு. ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆயிட்டேன், சந்தோஷம். ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் ஆயிட்டேன், சந்தோஷம். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு, ஆவிக்குரிய வளர்ச்சி எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது? அல்லேலூயா. ஆவிக்குரிய பாதையில் நாம் எவ்வளவு வளர்ந்து இருக்கிறோம் பாருங்க. ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ளே வளருகிற ஒரு தேவ பிள்ளை படிப்படியாய் கர்த்தருக்குள் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். ஆவிக்குரிய காரியங்களை பேசுவாங்க, ஆவிக்குரிய காரியங்களை செயல்படுவாங்க, ஆவிக்குரிய பாதையிலே வளருவாங்க. தொடர்ந்து மறுபடியும் ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு மூல உபதேசங்களை சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. சபையில வந்துட்டோம்னு சொன்னா என்ன பண்ணுங்க? கை தட்டி பாட்டு பாடுங்க, மறுபடியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு சபைக்கு வந்துட்டோம்னாலே பாட்டு பாட, ஆராதிக்க, ஜெபிக்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கதான் வர்றோம் என்கிறதான ஒரு பேசிக் நாலேஜ் நமக்கு எப்போ இருக்கணும். சபைக்கு வந்துட்டோம்னு சொன்னா ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கவனித்து நான் தேவ சமூகத்தில் இன்னும் நான் பலப்பட்டு வளர வேண்டும் என்கிற எண்ணம் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுதான், சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இப்போ அதிகமாக யாரும் இல்லை, ஒரு சிலர் பிரசங்கத்தில் பாதியில் எழும்பிடுவாங்க, பாதியில் எழும்பி போயிடுவாங்க. நான் அதை பார்த்துக்கிறேன், ரொம்ப வருத்தமாக இருக்கும். நான் எதுக்கு சொல்றேன்னா, கர்த்தருக்குள் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு வளர்ந்து வரும்போது கர்த்தருக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதிலே தேவன் மகிமைப்படுகிறவராகவே இருப்பார். அல்லேலூயா. அதிலே தேவன் சந்தோஷப்படுகிறவராக இருப்பார். ஆராதனை என்று சொன்னாலே, ஆராதனை என்று தேவ சமூகத்துக்கு வந்துட்டு பாட்டு பாடி ஆராதிக்கும் போது நம்ம அங்க இங்க திரும்பி பார்த்துட்டு நிற்கும்படியாக அல்ல, கர்த்தரை ஆராதிக்கும்படியாகவே நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு கூட ஆராதனை நேரத்தில் நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் பார்க்குறேன். ஒரு பிள்ளை கைதட்டி நல்ல சத்தம் போட்டு பாடி ஆராதிச்சிட்டு இருக்காங்க. ஒரு அம்மா அப்பதான் வராங்க. இந்த பிள்ளை நம்ம ஆவியில நிரம்பி ஆராதிச்சிருக்காங்க. இந்த அம்மா இப்படி பார்க்குறாங்க. எனக்கு அவங்க பார்க்குற பார்வை வித்தியாசம் தெரிஞ்சு. அந்த பிள்ளையை எப்படி பார்க்குறாங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல. அவங்க ஒரு ஆவிக்குரிய பாதையில பார்க்குறாங்களா, இல்லை பிள்ளை என்ன இப்படி டான்ஸ் என்ன இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்கன்னு தெரியல. பாருங்க, ரட்சிக்கப்பட்டு தேவ சமூகத்தில் வந்துட்டோம்னு சொன்னாலே, தேவ சமூகத்தில் நாம் ஜெபத்தோடு தேவனை ஆராதிக்கிற ஆராதனையிலே சந்தோஷமாய் களிகூறும்படியாக தான் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம் என்பதை தேவ பிள்ளைகள் மறந்து போய்விடக்கூடாது. அல்லேலூயா. வசனம் சொல்லுது பாருங்க, காலத்தை பார்த்தால் போதகர்களாய் இருக்க வேண்டியவங்க, காலத்தை பார்த்தால் ஊழியர்களாய் இருக்க வேண்டியவங்க, காலத்தை பார்த்தால் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டியவங்களா இருக்கிறவங்க, காலத்தை பார்த்தால் சத்திய வசனங்களை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறவங்களா இருக்க வேண்டியவங்க, காலத்தை பார்த்தால் இன்னும் அநேக தேவ திட்டங்களை தேவ தரிசனங்களை நிறைவேற்ற வேண்டியவங்களா இருக்கிறவங்க, இன்னும் பால குடிக்கிற குழந்தையா இருக்கிறோம்னு சொன்னா ஆண்டவர் அதிலே சந்தோஷப்படல, ஆண்டவர் அதிலே துக்கப்படுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வளரணும். ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், பிரசங்கம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய சாட்சியை மற்றவரிடத்தில் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். நான் எனக்கு ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருதுன்னு சொல்றேன். சபையில் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். நான் பைபிள் காலத்தில், இந்த நம்ம சேம் தமிழ்நாடு பைபிள் காலத்தில் நான் படித்த நாட்களில் பொதுவாக அதாவது எழும்பி சின்ன வயசில் இருக்கும்போது 10ஆம் வகுப்பில் பாஸ் பண்ணும்போது எழும்பி என்ன பண்ணணும், சாட்சி சொல்லணும். எங்கள் வீட்டில் உள்ளதான முக்கியமான நடைமுறை, சாட்சி சொல்லாமல் வந்தால் எங்கள் வீட்டில் என்ன இல்லை, அன்னைக்கு சாப்பாடு இல்லை. 12ஆம் வகுப்பு பாஸ் ஆகும்போது, பாஸ் ஆன பிறகு சாட்சி சொல்லணும். சாட்சி சொல்லாமல் வந்தால் என்ன இல்லை, சாப்பாடு இல்லை. பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா சொல்லிக் கொடுப்பாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இப்படி சொல்லணும்னு சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டுடைய கிருபையினால் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணும்படி ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார், ஜெபித்த சபை போதகருக்கும் விசுவாச மக்களுக்கு நன்றி, இவ்வளோதான் சொல்லணும். பாருங்க, இவ்வளவு சொல்றதுக்கு சாட்சின்னு சொன்னாலே மனசு பக்குன்னு ஆயிரும். சாட்சின்னு சொன்ன உடனே ஹார்ட் பீட் என்ன ஆயிரும், அதிகமாயிரும். இப்போ பாஸ்டர் என்ன பண்ண, சபையில் போய் உட்காந்துருப்போம், எல்லாம் கீழே தான் உட்காந்துருப்பாங்க. பாஸ்டர் இப்போ சொல்லுவார் சாட்சி நேரம். சாட்சி நேரம்னு சொன்ன உடனே என்ன ஆயிரும், எங்களுக்கு ஹார்ட் பீட் அதிகமாயிரும். நான் அம்மாவை இப்படி திரும்பி பார்ப்பேன், அம்மா என்ன பண்ணுவாங்க, இப்படி காமிப்பாங்க, சொல்லாமல் எங்கே வராது நீ, வீட்டுக்கு வராது. இப்படி சொல்லும்போது சரி ஓகேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், அம்மா சொல்லி கொடுத்தது ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பேன். அப்போது சாட்சி நேரம்னு சொல்லி எல்லாரும் சாட்சி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ நானும் சாட்சி சொல்லணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன்னா, எழும்பி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லதான் தெரியும். பைபிளை இப்படி நெஞ்சில் வச்சு தான் என்ன பண்ணுவோம், சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லதான் தெரியும், என்ன சொல்றேன்னு எனக்கே தெரியாது. பயந்து ஏதாவது உளறி கொட்டிட்டு உட்காந்துருவேன். எல்லாருமே சிரிப்பாங்க, ஆனால் அம்மா சொல்லுவாங்க நல்லா சொன்னப்பான்றாங்க. அம்மாவுக்கு புரிஞ்சிருக்காது, ஆனால் நல்லா சொன்னேன்னு சொல்லுவாங்க. 12th இதே போல் போட்டு பரவாயில்ல. 12th நான் முடிச்சுட்டு நான் என்ன பண்ணேன், என்னுடைய டிகிரி எல்லாம் முடிச்சுட்டு பைபிள் காலேஜுக்கு வரேன். நான் என்ன சொல்லி வரேன்னா, எனக்கு ஈவன் கொஞ்சம் நேரம் கூட எழும்பி பிரசங்கம் பண்ணுறதுக்குள்ள தைரியம் என்ன இல்லை, எனக்கு இல்லை. பைபிள் காலேஜுக்கு வந்துட்டேன். பைபிள் காலேஜுக்கு வந்துடும்போது ஃபஸ்ட்டு செமஸ்டர் தாண்டி செகண்ட் செமஸ்டர் எங்களுக்கு சொல்கிறாங்க, ஜாகி உனக்கு 66ஆம் சங்கீதத்தை நீ என்ன பண்ணணும், காலையில் டிவோஷன் டைமில் 10 நிமிஷம் நீ என்ன பண்ணணும், டிவோஷனில் சங்கீத ஆலோசனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. 3rd இயர் சொல்கிறாங்க, நோட்டீஸ் போர்ட்லேயும் போட்டாச்சு. ஒரு மாதத்துக்கு அப்புறம் சங்கீதம் 66ஆம் சங்கீதத்தை எடுத்து நான் என்ன பண்ண, ஒரு 10 நிமிஷம் டிவோஷனில் பேசுறதுக்கு அந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய அதாவது எங்களுக்கு ஒரு பெட் இருக்கும், பெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கொசு வலை இருக்கும். கொசு வலைக்கு உள்ளே உட்கார்ந்தோன்னே யாருக்கும் தெரியாது. ஒவ்வொரு நாளும் 10 முறை 15 முறை ப்ராக்டிஸ் பண்ணுவேன். 10 நிமிஷம் பேசுறதுக்கு ஒரு மாசமாக என்ன பண்ணுறேன், ப்ராக்டிஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அடுத்து குறிப்பிட்ட நாள் வந்துச்சு. குறிப்பிட்ட நாள் வந்ததும் அடுத்த நாள் காலையில் 10 நிமிஷம் டிவோஷன் எடுக்கணும். டிவோஷனுக்கு செய்தி கொடுக்கணும். டிவோஷன் நேரத்தில் கொடுக்கறதுக்கு முந்தின நாள் 10 நிமிஷம் நான் ஷேர் பண்ணுறதுக்கு முந்தின நாள் தூக்கமே இல்லை, எனக்கு தூங்கவே இல்லை. ராத்திரி ஒரு மணிக்கு 12 மணிக்கு எழும்பிடுவேன், உட்காந்து ஒருக்கா ப்ராக்டிஸ் பண்ணுவேன். தென் 1 மணிக்கு எழும்பி உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். 2 மணிக்கு உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். கடைசியாக காலை பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு பெல் அடிப்பாங்க, டிங்கு பெல் அடிப்பான். பெல்லை அடித்த உடனே ஹார்ட் பீட் இன்னும் அதிகமாகிடுச்சு. பாருங்க, அந்த அளவுக்கு பயந்து போன சூழ்நிலை இருந்த என்னை கர்த்தர் கிருபையாய் ஊழியத்தின் பாதையில் நம்முடைய தேசத்தில் மாத்திரமல்ல மற்ற நாடுகளிலும் சென்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, ஒரு கல்லூரியில் ஆசிரியராக இருக்கவும், அதே பைபிள் காலேஜ் எஜுகேஷன் டைரக்டராக இருக்கவும் கர்த்தர் கிருபையாய் உயர்த்துகிறார் என்று சொன்னால், நாம் கர்த்தருக்குள் உயரும்படியாய் ஆவல் பண்ணும்போது கர்த்தர் நமக்காய் கிரியை செய்வார். அல்லேலூயா. சோ காலத்தை பார்த்தால் போதகர்களாய் இருக்க வேண்டிய நாம இன்னும் மூல உபதேசங்களை கற்றுக்கொள்ளும்படியாக நம்ம இருக்கிறோம்னா, கர்த்தருக்குள் வளராமல் நாம் இருப்போமே என்று சொன்னால், இன்று ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். இன்று முதல் நான் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுவேன், இன்னும் ஒரு 10 நிமிஷம் செய்து கொடுக்க கற்றுக்கொள்ளுவேன், கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்ல கற்றுக்கொள்ளுவேன். நிச்சயமாய் நான் இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்களிலே கர்த்தருக்கு என்று ஒரு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் நான் வளர்ந்து வாழுவேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து முயற்சி செய்வோமே என்று சொன்னால், நிச்சயமாய் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சபையில முதல்ல சொன்னது போல் நமக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா கூடவே இந்த பிரேயர் செல்ஸ், பாத்தீங்கன்னா பிரேயர் செல்ஸ்ல தாராளமா போய் நீங்க ஷேர் பண்ணலாம், கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கலாம்.
நம்முடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர் வருவாங்க, சபையோட மற்ற பிரதர்ஸ் வருவாங்க. இப்படிப்பட்ட ஊழியத்தில் நாம் பங்கெடுத்து தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு என்று நம்ம இன்னும் ஆவிக்குரிய பாதையை வளர்த்துக் கொள்ளலாம். கூடவே நம்முடைய மவுண்ட் சியோன் பிரேயர் டீம், இந்த பிரேயர் டீம்ல 4 பேர் 5 பேர் தான் இருப்பாங்க. நாம் அதிலே ஜெபிக்கும்படியாய் முயற்சி எடுப்போம்னு சொன்னா நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். ஆகையால் ஆவிக்குரிய பாதையிலே வளர வேண்டும் என்று இந்த நாளிலே பரிசுத்த ஆவியை நமக்கு தொடர்ந்து கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒரு ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வந்த ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில எப்படி இருப்பார்கள் என்று சொல்லி பிரைஸ் தி லார்ட், சுருக்கமான நேரமாக இருக்கிறபடினால ஒரு 2 நபர்களை உங்கள் மத்தியிலே சுருக்கமாய் வைத்து அவர்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பு அவருடைய ஆவிக்குரிய வாழ்வு எப்படி இருந்தது என்று சொல்லி உங்கள் மத்தியிலே சுருக்கமாய் வைத்து கர்த்தருடைய வார்த்தையை நிறைவு செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. முதலாவதாக வாசிக்கும் போது 2 நாளாகமத்தின் புஸ்தகம், The book of 2 Chronicles, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிங்க. The book of 2 Chronicles chapter 5 verse from 14 and 15 வாசிங்க. மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி, ஒரு சிறு பிள்ளையின் மாமிசத்தை போல மாறி வாசிங்க. அவன் சுத்தமானான். வாசிங்க. அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம். ஓகே, 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம், சாரி நாளாகமம் இல்ல, ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 14-15 தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்திற்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமியில் எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை, இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமியில் எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்துல ஒரு 2 காரியங்களை நாம் சுருக்கமாய் வைக்க முடியும். இந்த இடத்துல நாகமான் என்று சொல்லப்படுகிறதான ஒரு மனுஷன், சீரிய தேசத்தினுடைய படை தளபதியாகி நாகமான். இந்த சீரிய தேசத்தின் படை தளபதியாக இருக்கிற நாகமான் குஷ்டரோகியா இருக்கும்போது அவங்க வீட்டில் உள்ளதான ஒரு சிறு பெண், அதாவது இஸ்ரவேலிலிருந்து அடிமையாய் பிடிக்கப்பட்டு சென்றதான அந்த சிறு பெண் சொல்றாங்க, நாகமான் இஸ்ரவேல் தேசத்தில் போனார்னு சொன்னா அங்க போய் தீர்க்கதரிசிகள் யாரிடத்திலேயாவது நாகமான் அவரை காண்பித்தாரே என்றால் அற்புத சுகம் உண்டாகும் என்கிறதான ஒரு சம்பவத்தை சொன்ன உடனே நாகமான் தன்னுடைய ஊழியர்களோடு கூட என்ன பண்றாரு, இஸ்ரவேல் தேசத்துக்கு போறார். அங்க இஸ்ரவேல் தேசத்துல போய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவர் என்ன பண்றாரு, எலிசாவின் வீட்டின் அருகாமையிலே சென்று அவர் நிற்கும் போது எலிசா சொல்றாரு, நீர் போய் யோர்தானிலே 7 தரம் நீர் ஸ்நானம் பண்ணும். நமக்கு தெரிந்த காரியம் தான். 7 தரம் ஸ்நானம் பண்ணுன்னு சொன்ன உடனே இவருக்கு கோபம் வந்துடும். எங்க ஊர்ல பெரிய பெரிய நதிகள்லாம் இருக்கு, பெரிய பெரியதான முக்கியமான நதிகள் இருக்கு, அங்கே இல்லாததான தண்ணீரா இங்கேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணலன்னு சொன்னா ரொம்ப கோபப்பட்ட நேரத்தில் ஒரு ஊழியர் சொல்றாரு, இல்லையா வேற என்ன சொன்னாலும் நீங்க செஞ்சிருப்பீங்க, இல்ல பரவாயில்ல, இந்த ஒரு சின்ன காரியம் தானே, போய் செஞ்சு பார்ப்போம்னு சொல்லும் போது நாகமான் கீழ்ப்படிந்து யோர்தான் நதியிலே சென்று 7 தரம் அவர் ஸ்நானம் பண்ணுகிறவராக இருந்தார். ஸ்நானம் பண்ணி முடிச்ச உடனே 7வது தினம் ஸ்நானம் பண்ணும்போது வசனம் சொல்லுது, அவருடைய சரீரம் சிறு பிள்ளையின் பிரைஸ் தி லார்ட் மாமிசத்தை போல அவருடைய சரீரம் மாற்றப்பட்டது. அல்லேலூயா. ஒரு அற்புதம், ஒரு விடுதலை, ஒரு ரட்சிப்பு அவருக்குள்ளே கடந்து வந்த உடனே அவருடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான 2 சுபாவங்கள் நாம் புரிந்து கொள்ளணும். ரட்சிக்கப்பட்ட உடனே முதலாவது அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இஸ்ரவேலின் தேவனை போல இந்த உலகத்திலே மெய்யான தேவன் வேறு யாருமே இல்லை. அல்லேலூயா. முதலாவது அவர் சொன்ன முக்கியமான காரியம், ரட்சிக்கப்பட்ட உடனே அற்புதத்தை பெற்றுக்கொண்ட உடனே தேவன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கட்டளையிட்ட உடனே இதுவரைக்கும் அவர் அந்நிய தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தார், உலக பிரகாரமான வேறு தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தார், சீரிய தேசத்தில் உள்ளதான மற்ற தெய்வங்களை ஆராதித்துக் கொண்டிருந்ததான அந்த நாகமான் இப்போது சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனை தவிர இந்த உலகத்தில் வேறு தேவன் யாருமே இல்லை என்று சொல்லி, இனி நான் ஆராதிக்க போகிறது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரையே ஆராதிப்பேன் என்று சொல்லி முதலாவது தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவெடுத்தவராக இருந்தார். அல்லேலூயா. அவர் பேலன்சிங் ஆகல, அப்புறம் அவருடைய வாழ்க்கையில தடுமாற்றம் உண்டாகல,
அவருக்குள்ள இந்த தெய்வத்தை ஆராதிக்கிறதா இல்ல முன்னாடி நான் ஆராதிச்ச தெய்வத்தை ஆராதிப்பதா என்று சொல்லி அவருக்குள்ள தடுமாற்றம் உண்டாகல. ரட்சிக்கப்பட்ட பின்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பு நம்முடைய வாழ்க்கையில பல நேரமும் நாம் தடுமாறி போய் விடுகிறோம். இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினால என் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டமா இருக்கு, இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினால இவ்வளவு போராட்டத்துக்குள்ள இருக்கிறேன், இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினால நான் இந்த பாடுகளுக்குள்ளாய் போகிறேன்னு சொல்லி சில நேரங்களிலே சில குமுறல்கள், சில தேவையற்ற வார்த்தைகளை நாம் சொல்லுவது உண்டு. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தரை ஜீவனுள்ள தேவனை உண்மையாய் அறிந்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நிச்சயமாய் நாம் தடுமாறவே கூடாது. நாம் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்க வேண்டும். இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு, உபத்திரவம் வந்தாலும் என் தேவன் என்னோடு கூட இருந்து உபத்திரவத்திலிருந்து என்னை தூக்கி சுமக்க என் தேவன் போதுமானவர் என்று விசுவாசிக்கும் போது கர்த்தர் கிரியை செய்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. சில போராட்டங்கள் வரும், சில சோதனைகள் வரும், சில நிந்தைகள் வரும், சில கலக்கங்கள் வரும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை ஒரு காலம் தடுமாறவே கூடாது. அதனால்தான் எலியா சொல்லும்போது சொல்றாரு, எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். பாருங்க, பல நேரமும் பிரைஸ் தி லார்ட் நமக்கு ஒரு போராட்டம் வரும்போது, ஒரு சோதனை வரும்போது, நான் ஜெபம் பண்ணி என்ன கண்டேன், நான் பைபிள் வாசிச்சு என்ன கண்டேன், சபைக்கு வந்து என்ன கண்டேன் என்று சொல்லி வரும்போது நாம் ரட்சிப்பில் உறுதியாய் நாம் நிற்க முடியவில்லை, நாம் ரட்சிப்பில் வளர முடியவில்லை. ஆனால் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதான ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய ரட்சிப்பிலே நிலைத்திருக்கும் போது எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி கர்த்தருக்காய் உறுதியாய் அவர்கள் நிற்பார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம யோபுவின் புஸ்தகத்தை நம்ம வாசிச்சோம். யோபுவை குறித்து ஆண்டவரே சொல்றாரு. என்ன சொல்றாரு? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய என் தாசனாகிய யோபுவின் மேல் நீ கவனம் வைத்தாயோ. யாரு சொல்றா? சாட்சி சொல்றா? ஆண்டவரே சாட்சி சொல்றாரு. ஆண்டவரே இந்த அளவுக்கு உண்மை உள்ள மனுஷன் சொல்லி பார்க்கிறதான இந்த யோபுவை பாருங்க, இன்னைக்கு நம்ம வாசிக்கும் போது வாசிச்சோம், இந்த யோபுவின் மேல் அவருடைய நண்பர்கள் குற்றம் சாட்டுகிறாங்க. ஆண்டவருக்கு வந்துச்சு கோபம். பாருங்க, என் மகன் உண்மையா இருக்கிறான், என் மகன் சாட்சியா இருக்கிறான், என் மகன் இவ்வளவு உண்மையா வாழ்ந்துட்டு இருக்கிறான், நானே சாட்சி சொல்றேன், என் மகன் மேல இப்படி நீங்க கோபப்படுறீங்களேன்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. யோபு சொல்லுவாரு, ஒழுங்கா உன் நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணு, உன் நண்பர்களை அடிக்கிறதுக்கு முன்னாடி உன் நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணு. வசனம் சொல்லுது, யோபு தன் நண்பர்களுக்காய் வேண்டுதல் செய்த போது யோபுவின் சிறையிருப்பு மாற்றப்பட்டது. அல்லேலூயா. சில சூழ்நிலையில நாம் கர்த்தருக்குள்ள உண்மையாய் வளருவோம், உண்மையாய் ஜீவிப்போம், சாட்சியாய் இருப்போம், சாட்சியாய் வளருவோம். வளருகிற நேரத்தில் யாராவது நம்மளை காயப்படுத்துகிற, நம்மை வேதனைப்படுத்துகிற, நம்மை துக்கப்படுத்துகிற, நம்மை ஆண்டவருடைய பாதையிலிருந்து ஆவிக்குரிய பாதையிலிருந்து வெளியேற்ற பண்ணுகிற ஏதாவது காரியங்களை செய்வாங்கன்னு சொன்னா, வெளியேற்றுகிற காரியங்களை முற்படுவாங்கன்னு சொன்னா நம்ம ஒரு காலம் கவலைப்படக்கூடாது. நாம் தேவ சமூகத்தில் நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பில் களி கூர்ந்து வளர வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன், ஆண்டவரை ஆராதித்த ஒரு தேவ மனுஷன், ஆராதிக்கிற தேவ மனுஷன் ஆண்டவரை ஆராதிக்கிறதை விட்டு ஒரு காலம் அந்நிய தேவனிடத்திலே அந்நிய பிரைஸ் தி லார்ட் தெய்வங்களை ஒரு காலம் போய் வணங்கக்கூடாது. அதுதான் பார்க்கிறோம். அதுக்கு ஒரு வசனம் வாசிங்க. சங்கீதக்காரன் அழகா சொல்லுவாரு, பிரைஸ் தி லார்ட், தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 16:4 வாசிங்க. அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனை பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். சங்கீதக்காரன் ஒரு தெளிவான முடிவில் இருக்காரு. அவர் சொல்றாரு, அந்நிய தெய்வங்களை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு என்ன பெருகும்? வேதனை பெருகும். பாருங்க, ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆண்டவரை அறிஞ்சிட்டோம், ஆண்டவருக்குள்ள சாட்சியா இருக்கிறோம், நாம் இப்ப புரிஞ்சுக்கிட்டோம், அந்நிய தேவர்களை நாடி பின்பற்றினால் வேதனை பெருகும் என்கிற சத்தியத்தை புரிந்து கொண்ட கற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் நாம் சத்தியத்தில் உறுதியாய் காணப்படணும்.
இதனாலதான் தாவீது சங்கீதக்காரன் சொல்றாரு, அந்த நாமங்களை நான் உச்சரிக்கவும் மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வைராக்கியம், ரட்சிப்பின் அனுபவத்திலே வந்த தேவ பிள்ளை அந்த அளவுக்கு வைராக்கியம் உள்ளவளா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஒன்று, நாகமானுடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுத்தாரு, இஸ்ரவேலின் தேவனை தவிர இந்த உலகத்தில் வேற தேவனே இல்லையா. இந்த நாகமான் மூலமாய் சீரிய தேசத்திற்கு ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பு உண்டாயிடுச்சு. அல்லேலூயா. எதற்காக கற்றுக் கொடுக்கிறேன்னு சொன்னா பாருங்க, அவர் யோர்தான் நதியில போய் மூழ்கிறாரு, 7 தடவை ஸ்நானம் எடுக்கிறார். ஸ்நானம் எடுத்துட்டு எலிசாவுடைய வீட்டுக்கு எவ்வளவு தூரம்னு சரியா கணிக்க முடியல, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு. வர்றதுக்கு உள்ளாடி அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட மனுஷன் ரட்சிப்பில் தடுமாறவே இல்லை, பெற்ற ரட்சிப்பில் உறுதியா இருந்தார். அல்லேலூயா. யாரும் சொல்லிக் கொடுக்கல. இப்போ நீ யோர்தான் நதியில மூழ்கிட்டப்பா, 7 முறை ஸ்நானம் பண்ணி உன் சரீரத்தில் உனக்கு பலன் வந்தாச்சு, இனி நீ வேற தெய்வத்தை ஆராதிக்க கூடாது, வேற தெய்வத்தை நீ பார்க்க கூடாது, வேற தெய்வத்தை நீ வர்ஷிப் பண்ணக்கூடாது, இப்படித்தான் வாழணும்னு சொல்லி யாரு அவருக்கு போதிக்கவே இல்லை. ஏன்னா கூட போனதெல்லாம் தன்னுடைய ஊழியர்கள். எலிசா தீர்க்கதரிசி எந்த ஊழியக்காரனையும் கூட அனுப்பவே இல்லை. ஆனா அவருக்குள்ளே ரட்சிப்பின் அனுபவம் வந்த உடனே அவரே அவருக்குள்ள அவர் தீர்மானித்துக் கொண்டார். அவருக்குள்ளே அந்த ரட்சிப்பின் விடுதலையை ருசிக்க ஆரம்பித்தார். இனி நான் ஆராதிக்கிறேன் என்று சொன்னா ஜீவனுள்ள தேவனை மாத்திரம்தான் ஆராதிப்பனே தவிர இதுவரைக்கும் நான் ஆராதித்து வந்ததான மற்ற தெய்வங்களை ஆராதிக்க மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையிலே ஆணித்தரமாய் ஒரு முடிவெடுத்தார். தேவன் அதன் மூலமாய் மகிமைப்பட்டார். அல்லேலூயா. அப்ப முதலாவது காரியம், கர்த்தரை ஆராதிப்பேன்னு சொல்ல முடிவெடுத்து நம்ம வந்த பிறகு உலக பிரகாரமான காரியங்களுக்கு நம்ம பின்வாங்கவே கூடாது. நோ டர்னிங் பேக். நாம் திரும்பி பார்க்கவே கூடாது. பாருங்க, பிசாசானவன் பல நேரங்களிலும் நம்மை திரும்பி பார்க்க வைப்பான். பல நேரங்களிலும் கர்த்தரை ஆராதிக்க விடாம, ஜெபிக்க விடாம, பைபிள் வாசிக்க விடாம, பரிசுத்தமாய் வாழ விடாம, பரிசுத்தமாய் ஜீவிக்க விடாம பல தந்திரமான காரியங்களை அவன் செய்ய பார்ப்பான். தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ரட்சிப்பிலே களி கூர்ந்து வளர வேண்டுமே தவிர ஒரு காலம் ரட்சிப்பை விட்டு பின்வாங்கி போய்விடக் கூடாது. அல்லேலூயா. சிலவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் ஒரு காலத்துல நான் எப்படி தெரியுமா ஊழியம் செஞ்சேன், ஒரு காலத்துல நான் எப்படி ஜெபம் பண்ணுவேன் தெரியுமா, ஒரு காலத்துல நான் காலையில 2 மணிக்கே எழும்பி நான் உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிப்பேன், இப்போ என்னாச்சு அப்படி கேட்டா, இல்ல பாஸ்டர் என்னால முடியல, எனக்கு இதனால இந்த ஒரு பிரச்சனையினால் நான் பின்வாங்கிட்டேன், இந்த ஒரு சூழ்நிலையினால் பின்வாங்கிட்டேன், இந்த ஒரு காரியத்தினால் நான் ஜெபிக்கல, இந்த ஒரு காரியத்தினால் ஊழியம் செய்யல, ஏதாவது ஒரு குறைய சொல்லி ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி என்ன பண்ணுவோம்னு சொன்னா நம்ம அதுல நம்ம பின்வாங்குற மாதிரி காமிப்போம். பாருங்க, இதிலே தேவன் சந்தோஷப்பட மாட்டார், அதுல தேவன் துக்கதான் படுவார். அல்லேலூயா. அந்த ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா கர்த்தருக்குள் வளருகிறவளா இருக்க வேண்டும். அல்லேலூயா. முதல்ல அவர் சொல்றாரு, யாரு? நாகமான். பிரைஸ் தி லார்ட். தேவன் தான் உண்மையான தேவன். மறுபடியும் வாசிங்க 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 15 வாசிங்க. அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்திற்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று. தேவன் இல்லை என்பதை அறிந்தேன்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப் அவர் சொல்றாரு, ஐயா என் கையில் இருந்து ஒரு காணிக்கை நீங்க என்ன பண்ணுங்க. யார் அவருக்கு சொல்லிக் கொடுக்கல. எலிசா தீர்க்கதரிசிக்கு நீங்க என்ன பண்ணணும், அற்புதத்தை பெற்றுக்கிட்டு காணிக்கையை கொடுக்கணும். என்ன பண்ணல, ரட்சிக்கப்பட்ட பின்பு கர்த்தருக்காய் கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும் என்று அந்த நாகமான் அறிந்து வைத்திருந்தான். அல்லேலூயா. பொதுவாக நான் சபையில் அதிகமாக காணிக்கையை குறித்து நான் பேசுறது இல்லை. ஏன்னா பொதுவாக எனக்கு தெரிஞ்சு உலகம் எங்கும் காணிக்கையை குறித்து பாஸ்டர் பேசினாருன்னா கொஞ்சம் பேருக்கு கஷ்டமாக இருக்கும். உடனே ஐயோ பாஸ்டர் காணிக்கை குறித்து பேசுகிறாரு, ஏதோ ஒரு முக்கியமான அப்படி நம்ம நினைக்கிறது உண்டு. ஆனால் ஒரே ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்று ருசிச்சு பார்த்தவங்க கர்த்தருக்கு கொடுக்காம இருக்கவே மாட்டாங்க. போன டிஸ்ட்ரிக்ட் மீட்டிங்கில் நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டர்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அதில் அதாவது பாஸ்டர் ரூபன் அவங்க சொல்லும்போது ஒரு காரியத்தை சொன்னாங்க. பொதுவாக நாம் பெருமைக்க சொல்ல ஏதாவது ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி,
கர்த்தருடைய ஊழியத்திற்காக தாராளமாக செய்யணும் என்கிற விஷயத்தில் ஊழியர்களாக இருக்கட்டும், சில மக்களாக இருக்கட்டும், உதவி செய்கிற காரியத்தில் செய்வது உண்டு. ஆனால் கர்த்தர் கிருபையாய் ஒன்றுமில்லாமல் இருந்த சூழ்நிலையிலிருந்து அடியனை கர்த்தர் இம்மட்டுமாய் உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறார், நடத்துறான்னு சொன்னா உண்மையாகவே நானும் சந்தோஷமா சொல்ல முடியும். கர்த்தருக்கு என்று உண்மையா செஞ்சபடினால, கொடுத்தபடினால கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறான்னு சொல்லி நான் சொல்ல முடியும். அப்போ பாஸ்டர் ரூபன் சொல்றாரு, நான் இப்போ என்ன பண்றேன், ஜாக்கி பாஸ்டரை வச்சு நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன், நான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். அவர் ஊழியத்திற்கு தாராளமா செய்கிறதான ஒரு தேவ மனுஷன். அதனால அவரையும் அவருடைய ஊழியத்தை கர்த்தர் என்ன பண்றாரு, கிருபையா ஆசீர்வதிக்கிறாரு. இதை நானும் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இப்போ கர்த்தர் என்னையும் என் ஊழியத்தையும் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி தேவனுடைய நாம மகிமைப்படும்படி அவர் சொன்னார். அல்லேலூயா. அப்போ நான் ஒன்று சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னா, பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு என்று கொடுக்க வேண்டும் என்கிறதான உணர்வை நாகமான்ற கர்த்தர் சொல்லி கொடுத்தாரு பாருங்க. உடனடியாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சந்தோஷமாய் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஆவல், சந்தோஷம், ஞானம் நாகமானுக்குள்ளே வந்தது. அவர் சந்தோஷமாய் செய்ய ஆரம்பித்தார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள், இந்த காரியத்தில் நாம் ரொம்ப கவனமாக, ஏன்னா ஒரு வசனத்தை வாசிங்க. எக்ஸோடஸ், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. யாத்திராகமம் 25:1 வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. அவரு மலையில ஏறின உடனே முதலா கொடுக்கிற சத்தியம் என்ன அப்படின்னா, ஜனங்கள்கிட்ட உற்சாகமா கொடுக்கிறவங்க காணிக்கையை வாங்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன், வாசிங்க. 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 24ஆம் அதிகாரம் 15லிருந்து வாசிங்க. மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையிலே இருந்தான். அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, 40 நாள் இரவும் பகலும் மோசே மலையில இருக்கும்போது கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறாரு. கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி. முதல்ல என்ன சொல்றாரு? வேற ஒண்ணும் சொல்லல. 40 நாள் மோசே இருக்கும்போது கர்த்தர் முதல்ல பேசுறாரு. என்ன சொல்றாரு பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. அல்லேலூயா. அப்ப அர்த்தம் என்னன்னா, முதலா பிரசங்கம் பண்ண வேண்டிய பொறுப்பு காரியம் இதுதான், காணிக்கை. கர்த்தருக்கு என்று கொடுத்தவங்க வெட்கப்பட்டு போனதே இல்லை. கர்த்தருக்கு என்று கொடுத்தவங்க குறைந்து போனதே இல்லை. நான் கர்த்தருக்காய் கொடுத்தேன், கர்த்தர் என்னை நஷ்டமடைய செய்தார் என்று சொல்லி யாரும் சொல்லவே முடியாது. நான் எதற்காக சொல்கிறேன்னு சொன்னா, கர்த்தருக்காய் கொடுத்து ருசித்தவர்கள் கர்த்தருக்காய் கொடுக்காமல் இருக்க மாட்டார்கள். அல்லேலூயா. ஆகையால் இந்த நாகமானுக்கு ஒன்று தெரியும், தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தரே மெய்யான தேவன் என்று தன்னுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டு புரிந்து கொண்ட உடனே பிரைஸ் தி லார்ட், தொடர்ந்து கர்த்தருக்காய் கொடுக்கிறதான அனுபவத்திற்குள்ளாய் அந்த நாகமான் கடந்து வருகிறார். நாகமானை கொண்டு அந்த சீரிய தேசத்திலே ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை ஆண்டவராகிய தேவன் கட்டளையிட்டார். அல்லேலூயா. இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா, இந்த மறுபடியும் சொல்றேன், கொடுக்கிற விஷயத்துல நிறைய தவறான கருத்துக்கள், தவறான உபதேசங்கள், தவறான காரியங்களை அநேக சில இவாஞ்சலிஸ்ட் கூட தவறான காரியங்களை சொல்வது உண்டு. என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, தசம பாக சபைக்கு கொடுக்க வேண்டிய தேவையில்லை அப்படி சொல்லுவாங்க. அது அப்பட்டமான போய் அப்படி செய்யவும் கூடாது. வசனம் அழகா சொல்லுது. பிரைஸ் தி லார்ட். மல்கியா புஸ்தகத்தில் சொல்லும்போது சொல்றாரு, பிரைஸ் தி லார்ட், ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு உங்கள் தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையில் என்ன பண்ணுங்க, நீங்க கொண்டு வாருங்கள். இப்ப இன்னொரு சில சொல்லுவாங்க, பிரைஸ் தி லார்ட், நியூ டெஸ்ட்மென்ட்ல தசம பாகத்தை குறித்து என்ன பண்ணல,
அதிகமா சொல்லல என்கிற ஒரு கருத்தை சொல்லுவாங்க. பாருங்க, அப்படி அல்ல. தேவையான வசனங்கள், தேவையான வார்த்தைகள் நியூ டெஸ்டமெண்ட்லயும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 5:20 சீக்கிரம் வாசிங்க. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால், வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்றார். அப்போ வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். பரிசேயருடைய நீதி என்ன? பரிசேயன் சொல்றாரு, ஆண்டவரே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னும் சொல்றாரு, நீதியை சொல்றாரு, நான் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்துகிறேன். யார் சொல்றா? இந்த பரிசேயன் சொல்றார். பரிசேயருடைய நீதி என்ன? வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கணும், சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் கொடுக்கணும் என்பது பரிசேயருடைய நீதி. அவங்க நீதியா வச்சிருக்கிற ஒரு காரியம். இயேசு என்ன சொல்றாரு? வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இராவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொன்னால், வேதபாரகர் பரிசேயர் கடைபிடிக்கிற நீதியை விட நம்முடைய நீதி மிக சிறந்ததாய் உண்மையாய் உள்ளதாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை குறித்து அவர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 23 நினைக்கிறேன். வாசிங்க. மத்தேயு 23:23 வாசிங்க. மாயக்காரராகிய வேதபாரகரே, வாசிங்க. பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, வாசிங்க. நீங்கள் ஒன்றுமில்லா நீங்கள் ஒட்டலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளை நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தசம பாகத்தை மட்டும் செலுத்திட்டு தங்களை ரொம்ப பரிசுத்தமா காமிச்சுக்குவாங்க. விட வேண்டிய நிறைய காரியங்களை விட்டுருவாங்க, சத்தியத்தை விட்டுருவாங்க, கர்த்தருடைய காரியங்களை விட்டுருவாங்க. இவங்க என்ன சொல்றாருன்னா, இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். அப்போனா சபைக்கு தசம பாகம் கொடுக்கணும்னா வேதம் நமக்கு அழகாய் சொல்கிறது, இயேசு அழகாய் கற்றுக் கொடுக்கிறார், சபைக்கு தசம பாகம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ துருபதேசமான காரியங்கள், சத்தியமற்ற உபதேசமான வார்த்தைகள் வரும்னு சொன்னா அதிலே நாம் கவனமா இருக்கணும். கூடவே கர்த்தருக்காய் அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் விரும்பின பிரகாரமாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் செய்ய கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. சில சூழ்நிலையிலே ஏன் சில ஆசீர்வாதங்கள் தடைபடுகிறது? ஏன் சில சூழ்நிலைகளிலே நாம் நினைத்த காரியங்கள் நிறைவேற முடியாமல் இருக்கிறது? சில நன்மையான காரியங்கள் தடைபடுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களிலே உண்மையாய் கர்த்தருக்கு கொடுக்காமல் இருக்கிறதுனாலே சில ஆசீர்வாதங்கள் தடைபடுவதை நம்மாலே புரிந்து கொள்ள முடியும். ஆகையால் தேவ பிள்ளைகள் சத்திய வசனத்தின் அடிப்படையிலே நாகமானுடைய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்டு கடந்து வந்தவுடனே முதலாவது அவர் புரிந்து கொண்டார், இஸ்ரவேலின் தேவனை தவிர வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்து கொண்டார். இரண்டாவது அவருடைய வாழ்க்கையிலே புரிந்து கொண்டார், கர்த்தருக்கு உண்மையாய் காணிக்கை செலுத்த வேண்டும் என்று. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இரண்டாவதாக ஒரு நபரை உங்கள் மத்தியிலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 28-29 வசனத்தை வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 28-29 வாசிங்க. The book of John chapter 4 verse 28 and 29 வாசிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், வாசிங்க. அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றார். Praise the Lord. இந்த இடத்துல ஒரு ஸ்திரீயை பார்க்கிறோம். இந்த ஸ்திரீயுடைய பெயர் சொல்லப்படல, சமாரியா ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கு.
இயேசு இந்த சமாரியா ஸ்திரீயோட பேச 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 என்ன ஆச்சுன்னா இந்த ஸ்திரீக்குள்ள ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பு உண்டாயிடுச்சு. இந்த ஸ்திரீ சொல்றாங்க, ஸ்திரீ சொல்லும்போது ஆண்டவர் சொல்ல ஒரு புருஷனை அழைத்து வா அப்படி சொல்லும்போது இந்த ஸ்திரீ சொல்றாங்க எனக்கு புருஷன் இல்லை அப்படின்றாங்க. அப்ப இயேசு சொல்லுவாரு, நீ புருஷன் இல்லைன்னு சொன்னது உண்மைதான். ஒரு 5 பேர் இருந்தாங்க, புருஷனா இருந்தாங்க. இப்ப இருக்கிறவன் யார் இல்லை, உனக்கு புருஷன் இல்லை. இப்படி சொன்ன உடனே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஷாக் ஆயிட்டு அவ இயேசுதான் ஜீவனுள்ள தேவன் என்பதை புரிந்து கொண்ட உடனே அவளுடைய வாழ்க்கையில 2 விதமான மாற்றங்கள் ஏற்பட்டது. என்ன காரியங்கள் என்று சொன்னா, முதலாவது தன் பாவத்தை விட்டு முற்றிலுமாய் அவள் வெளியேறி ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு தேவ பிள்ளையாய் அவள் மாற்றப்பட்டாள். அல்லேலூயா. அப்ப ரட்சிப்பு ஒரு மனுஷனுக்குள்ள கடந்து வரும்போது அவனுக்குள்ள எந்தெந்த பாவங்கள் இருக்கோ அந்த பாவங்களிலிருந்து எல்லாம் முற்றிலுமாய் வெளியேறி ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு தேவ பிள்ளையாய் அந்த பிள்ளை மாற வேண்டும். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் கொஞ்சம் ஒளிந்து போயின. அப்படியே இருக்கு, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ரட்சிப்பு ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது பழைய பாவ சுபாவங்கள் எது இருந்தாலும் அது முற்றிலுமாய் மாறணும். கொஞ்சம் பாவத்தை வச்சுட்டு கொஞ்சம் பரிசுத்தமா வாழ்றது தேவனுக்கு பிரியம் இல்லை. வசனம் சொல்றது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அப்படின்னா இந்த சமாரியா ஸ்திரீயுடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் பாவம் செய்தது மெய்தான், உண்மைதான். ஆனால் வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுத்துட்டாங்க. இயேசுவை கண்டுகொண்ட பின்பு, இயேசுவை பார்த்த பின்பு, சத்தியத்தை புரிந்து கொண்ட பின்பு இனி என்னுடைய வாழ்க்கையிலே பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி முதலாவது ஆணித்தரமான ஒரு உறுதிப்பாடை அந்த சமாரியா ஸ்திரீ எடுத்துக்கொண்டாள். அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்பட்ட பின்பு மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூப்பிட்டு, பாப்பா கொஞ்சம் ஒரு குவார்டர் அடிச்சுட்டு வரலான்னு கேட்டால் என்ன பண்ணாது, போயிடக்கூடாது. கிறிஸ்மஸ்ப்பா, இல்லைன்னா ஒரு பர்த்டே ப்ரோக்ராம், இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நீ என் ஃப்ரெண்டு தானே, கொஞ்ச நேரம் வந்து என் கூட கம்பெனி கூடன்னு சொன்னால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை உன்னை சொல்லணும், நான் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த சுபாவம் எனக்குள்ள என்ன பண்ணாது இருக்க. நம்ம நண்பர்கள் தான் இருக்கட்டும், ஆனால் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத அந்த சுபாவத்தை என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். தீர்மானம் எடுக்கணும். இன்னும் மட்டும் இல்லாம என்னென்ன பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஊடுருவுகிறதோ, எந்தெந்த காரியங்கள் நம்மை ஆண்டவரை விட்டு தூரமாய் கொண்டு போவதற்கு காரணமாக இருக்கிறதோ, ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை அவைகளில் ஸ்ட்ராங்கா இருந்து இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், இது மாமிசத்தின் கிரியைகள், இது உலக பிரகாரமான காரியங்கள், ஒரு காலம் இவைகளை விட்டு இவைகளிலே இந்த மாமிசமான காரியங்களிலே நான் செயல்பட மாட்டேன் என்று சொல்லி தேவ சமூகத்திலே அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டியது ஒரு தேவ பிள்ளையுடைய கடமையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் அநேக காரியங்களை சொல்ல விரும்புறேன். ஒரு மனுஷன் ஒரு ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வந்த பிறகு எபேசியர்கள் நிருபம் வாசிங்க, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. The book of Ephesians chapter 4 verse from 25 வாசிங்க. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து. எதை களையணும்? ரட்சிக்கப்பட்ட பின்பு என்ன பேசக்கூடாது? சத்தம் வருங்க, என்ன பேசக்கூடாது? கொஞ்சம் பேர் பொய் பேசக்கூடாதுன்னு சொல்றது கஷ்டமா இருக்கு. ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன பேசக்கூடாது? யாராவது பொய் பேசுறோமா? சின்ன பொய் தான் பாஸ்டர், ஒரு சின்ன காரியம்தான். வெளிப்படுத்தின விசேஷம் அழகா சொல்லுது, பொய்யர் அனைவரும் அக்கினி கடல்லே சேர்க்கப்படுவார்கள். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம வாயில பொய் வருதுன்னு சொன்னா பார்த்தீங்கன்னா, கணவன்கிட்ட பொய் பேசுறது, மனைவியிட்ட பொய் பேசுறது, பிள்ளைகள்கிட்ட பொய் பேசுறது, பெற்றோர்கிட்ட பொய் பேசுறது, பொய் எங்க பேசினாலும் சரி. சில நேரத்தில் ஊழியக்கார்ட்டே பொய் பேசுவாங்க. ஏன் பிரதர் போன வாரம் சர்ச்சுக்கு வரல, பாஸ்டர்கிட்ட உண்மையான ரீசன் சொன்னால் அவர் திட்டிடுவார். சிலவங்க ஸ்டைல் வரல பாஸ்டர்ன்றான். இப்படி வரல பாஸ்டர்னு சொன்னால் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும், எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ரீசன் வேணும், இல்லை ரீசன் வேணும், ஆனால் என்ன சும்மா வரல பாஸ்டர்ன்றாங்க. சிலவங்க பார்த்தீங்கன்னா, பாஸ்டர் எனக்கு பயங்கரமான தலைவலி பாஸ்டர், ஆனால் உண்மையாக தலைவலி இருக்காது. எங்கேயாவது போயிருப்பாங்க, எங்கேயாவது என்னோட ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பாங்க, போய் பேசுவாங்க. பாருங்க,
ரட்சிக்கப்பட்ட பின்பு இயேசு சொல்றாரு, உள்ளதை உள்ளது என்றும் இல்லதை இல்லது என்று சொல்லுங்க, மிஞ்சினது தீமையினால வெல்லும். அப்படிதானே? அப்போ முதல்ல ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் பொய்யே பேச மாட்டேன், என்ன நடந்தாலும் சரி என் தேவன் என்னை பார்க்கிறார், நான் பொய் பேச மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுக்கணும். தொடர்ந்து வாசிங்க. அடுத்த வசனம். அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். வாசிங்க. நீங்கள் கோபம் கொண்டாலோ பாவம் செய்யாதிருங்கள். நீங்கள் கோபம் கொண்டாலோ என்ன பண்ணாதீங்க, நீங்க கோபம் வரும்போது கெட்ட வார்த்தை பேசுங்கள். அப்படியே இருக்கு. கோபம் கொண்டாலும் என்ன பண்ணாதீங்க, நீங்க பாவம் செய்யாதீங்கன்னு அர்த்தம் என்ன? கோபம் வரும்போது மனுஷன் என்ன செய்யறான்னு தெரியாது. அப்படிதானே? பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆயிடுச்சு, ரியலி ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. என்ன விஷயம்னா, ஒரு பையன் தன் தகப்பனை அவ்வளோ அடிச்சு என்ன பண்ணுறான், காயப்படுத்துகிறான். அது பயங்கரமாக தேசத்தில் ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அவரை குறித்து அதிகமான கண்டன குரல்கள் ஏற்பட்டுச்சு. அப்பா என்ன பண்ணார் நமக்கு தெரியாது, அப்பா என்ன செஞ்சார் நமக்கு தெரியாது. ஆனால் கோபத்தில் தன் தகப்பனை அவ்வளவு காயப்படுத்துறாரு, அவ்வளவு அடிக்கிறாரு. பாருங்க, வசனம் சொல்லுது, கோபம் கொண்டால் என்ன பண்ணாதுங்க, நீங்க பாவம் செய்யாதுங்க. வசனம் சொல்லுது, நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்குது. கோபம் வரும்போது கோபத்தை நம்ம அடக்கணும். அடிக்கடி சொல்லி கொடுத்துருக்கிறேன். கோபம் வந்துச்சுன்னு சொன்னா என்ன பண்ணணும்? ஒரு நண்பர்கிட்ட கோபம் வந்துச்சுன்னு சொன்னா உடனே நம்ம என்ன பண்ணணும்? 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த 10 வரை சொல்லிட்டு நீங்க விட்டுட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? உங்களுக்கு கோபம் சால்வ் ஆயிரும். ஒரு சார் சொல்லும்போது அழகா சொல்லி கொடுத்தாரு, மனைவி கிட்ட கோபம் வந்து சொன்னா 10 சொல்லக்கூடாது, 100 சொல்லணுமா. எத்தனை வேணுமா? 100 சொல்லணுமா. அப்பதான் என்ன ஆகும்? கோபம் டவுன் ஆகும். ஏன்னா சில நேரத்தில் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, சீக்கிரமா மறுபடியும் ஏதாவது பேச ஆரம்பிச்சிருவாங்க. சும்மா ஒரு ஜோக் சொன்னாரு. நான் எதுக்கு சொல்றேன்னா, கோபம் கொண்டால் என்ன பண்ணாதுங்க நீங்க பாவம். அடுத்த வசனம் வாசிமா. அடுத்த வசனம், ரட்சிக்கப்பட்ட மனுஷன் வாசிங்க. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எரிச்சல் தனிய கடவது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். வாசிங்க. திருடுகிறவன் இனி திருடாமல். திருடுறன்னு சொன்னா நம்ம வெளியில பூட்டை உடைச்சு திருடுற சொல்லல. ரட்சிக்கப்பட்ட பின்பு ஆபீஸ்ல போய் ஒரு எரேசர், ஒரு ரப்பர் கூட என்ன பண்ணாது, திருடக்கூடாது. ஒரு பென்சில் கூட திருடக்கூடாது. ஒரு சின்ன பொருள் கூட திருடக்கூடாது. எதுவா இருந்தாலும் சரி. இப்ப கவர்மெண்ட் ஆபீஸ்ல நிறைய வாங்கி போட்டா பரவாயில்ல, நமக்கு வீட்டுக்கு ஒரு 4 வாங்கிட்டு எடுத்துட்டு போயிருவோம், என் பிள்ளைகளுக்கு 4 எடுத்துட்டு போயிரும். நோ, அதெல்லாம் திருடுதான். பாருங்க, தேவன் அதுக்கு ஏற்ற சம்பளத்தை கொடுத்திருக்காரு. அந்த சம்பளத்தில் வாங்கும்படியாதான் தேவன் நம்ம ஏற்படுத்துற. வசனம் சொல்லுது, திருடுகிறவன் இனி திருடாமல். வாசிங்க. குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். வாசிங்க. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். நான் அடிக்கடி சபையில சொல்லுவேன். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிலவங்களுக்கு கோவம் வந்த உடனே என்ன வந்துடும்? அது யாரு? ஒய்ஃபா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், பிள்ளைங்களா இருக்கட்டும், ஃப்ரெண்டா இருக்கட்டும், யாருன்னு பார்க்கறது இல்லை. என்ன பண்ணிடுவாங்க? உடனே ஒரு கெட்ட வார்த்தை வந்துடும். பார்த்தீங்கன்னா உடனே கெட்ட வார்த்தை வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிட்டேனேன்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? வருத்தப்படுவாங்க. நோ, அப்படி அல்ல. வசனம் சொல்லுது, ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்முடைய வாயில என்ன வரக்கூடாது? கெட்ட வார்த்தை வரக்கூடாது. குழந்தைங்களை பார்த்து சின்ன குழந்தைங்களா இருப்பாங்க, சின்ன ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைங்களா இருப்பாங்க. அந்த குழந்தைகள் என்ன சொல்லுவாங்க? நிறைய பேர் சனியனே அப்படிவாங்க. அப்படின்னா அது கெட்ட வார்த்தை. எஸ், கெட்ட வார்த்தை. பார்த்தீங்கன்னா இன்னும் என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க. அப்பா யாரும் வாய் திறக்க மாட்டேங்கிற பாருங்க. ஏன்னா பாஸ்டர் எங்களை மாட்டி விட்டுருவாரோ, ஏன்னா எனக்கு தெரியல, அதெல்லாம் சொல்றேன். சில வீட்டில் சனியனே, என்ன வேற என்ன சொல்லுவாங்க? என்னது பிரதர்? நாயன்னு சொல்லுவாங்க. வேற பண்ணி, எருமை, நிறைய விஷயங்கள். ஆமா, இதெல்லாமே நிறைய பேர் இது கெட்ட வார்த்தை இல்லை, இதெல்லாம் சும்மா செல்லமா சொல்ற வார்த்தை தான் அப்படின்னு இருப்பாங்க. இல்ல பாருங்க, ஓகே, நான் எதுக்கு சிம்பிளா தான் சொல்றேன். சிலவங்க இதை விட ஹார்டா வசனம் கெட்ட வார்த்தை சொல்லுவாங்க, இதை விட ஹார்டா பேசுவாங்க. பாருங்க, ஒரு வார்த்தை தவறான வார்த்தையாய் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறது என்று சொன்னால் அதை தேவன் கவனித்துக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். அல்லேலூயா. நம்ம பேசுறத கர்த்தர் காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. நீங்க சனியனேன்னு சொன்னாலும் சரி, பன்னின்னு சொன்னாலும் சரி, இல்ல எரும மாடுன்னு சொன்னாலும் சரி, இல்ல வேற எக்ஸெட்ரா என்ன சொன்னாலும் சரி, எல்லாவற்றையும் ஆண்டவரும் கவனித்து கேட்டுக்கொண்டு அவர் ஒரு காலம் சந்தோஷப்பட மாட்டார், அவர் துக்கப்படுவார்.
இன்னும் பாத்தீங்கன்னா சில கெட்ட வார்த்தை நம்ம பேசுறோம்னு சொன்னா அந்த கெட்ட வார்த்தையின் மூலமாய் தேவன் ஒரு காலம் மகிமைப்பட மாட்டார். நம்முடைய வாயின் வார்த்தையோ இருதயத்தின் தியானமோ தேவ சமூகத்திலே பிரீதியா இருக்க வேண்டுமே தவிர ஒரு காலம் கெட்ட வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து புறப்படக்கூடாது என்கிற சத்திய வார்த்தையை நாம் கவனித்து வைத்து அதிலே உண்மையாய் உறுதியா இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. அதே போதில பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகல விதமான ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்குள்ள என்ன இருக்க கூடாது? சகல விதமான கசப்பும் போயிடணும். சகல விதமான கசப்புன்னு சொன்னா ஒருத்தங்க ஏதாவது தேவையில்லாம ஒரு தவறை செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னா, ஒருவேளை ஏதாவது காரியங்கள்ல ஒரு மிஸ்டேக் பண்ணிருப்பாங்கன்னா அவர்களை குறித்து ஒரு கசப்பு நமக்குள்ள இருக்குமே என்றால் அந்த கசப்பு நம்ம விட்டு போகணும். கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், மற்ற எந்த துர்க்குணமும். அப்ப ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க படிப்படியாய் வளரணும். சமாரியா ஸ்திரீக்குள்ளே ஒரு உறுதியான நம்பிக்கை இருந்தது. நான் இதுவரைக்கும் பாவம் செய்தவளாய் இருந்தேன், இயேசுவை கண்டுகொண்ட பின்பு என் பாவத்திலிருந்து முற்றிலுமாய் நான் விடுபட்டேன் என்று சொல்லிக்கொண்டு தனக்குள்ளே ஒரு உறுதியான நம்பிக்கை உடையவளாய் அந்த சமாரியா ஸ்திரீ காணப்பட்டாள். அல்லேலூயா. சோ இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆவிக்குரிய பாதையை வளருகிறோம் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் சில பாவங்களுக்குள்ளாய் நாம் இருந்து கொண்டிருப்போம் என்றால் பரிசுத்த ஆவியானவர் எச்சரிப்பாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால் இயேசுவின் வருகை அதி சீக்கிரமாய் இருக்கிறது. இயேசு வரும்போது நாம் அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்பட வேண்டுமே என்றால் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடிக்கு, பாவம் செய்யாதபடிக்கு, பரிசுத்தமாகவே வாழ வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார். ஆகையால் தேவனுக்கு பிரியமில்லாத ஏதாவது பாவ சுபாவங்கள், தேவன் விரும்பாத ஏதாவது பாவ சுபாவங்கள், தேவனுடைய வாழ்க்கையை தேவன் சிந்திக்காத ஏதாவது காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே என்றால் அவைகளை இன்றே மாற்றி நாம் பரிசுத்தமாய் மாற வேண்டும் என்று தேவன் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் ஒன்று அந்த சமாரியா ஸ்திரீ பாவத்தை விட்டு முற்றிலுமாய் மனம் திரும்பினாள். இரண்டாவது தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 29 வாசிங்க. 29 வாசிங்க. நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார் அவரை வந்து பாருங்கள் அவர் கிறிஸ்துதானோ என்றாள். கடைசியா அந்த சமாரியா ஸ்திரீ என்ன பண்றாங்கன்னா கர்த்தருக்காய் ஊழியம் செய்தவளாய் காணப்பட்டாள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனுஷங்க வளர்றாங்கன்னு சொன்னா பாலை குடிக்கிற குழந்தையா இருந்துகிட்டே இருக்கக்கூடாது. காலத்தை பார்த்தால் போதகர்களா இருக்க வேண்டியவங்க பாலை குடிக்கிற குழந்தையா இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியான வளர்ச்சி அவர்களுக்குள்ளே உண்டாக வேண்டும். சமாரியா ஸ்திரீ பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டு ரொம்ப நேரம் ஆகல. ஆனால் அந்த சமாரியா ஸ்திரீக்குள்ள அந்த ரட்சிப்பு வந்த உடனே தன் பாவத்தை விட்டு முற்றிலுமாய் மனம் திரும்பினாள். இரண்டாவது உடனடியாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவளாய் இருந்தாள். உடனடியாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாள். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு, எத்தனை ஆத்துமாவை ஆதாயம் பண்ணி இருக்கிறோம். ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆச்சுன்னா குறைந்தது வருஷத்துக்கு ஒரு ஆத்துமாவை சொன்னா ஒரு 20 ஆத்துமாவதை நம்ம என்ன பண்ணிருக்கணும், ஆதாயம் பண்ணிருக்கணும். நம்ம எத்தனை பேர் ஆதாயம் பண்ணிருக்கிறோம் திங்க் பண்ணி பார்க்கணும். நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். பாருங்க, கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறது மந்தம் உள்ளவளா இருக்கும்படியாய் அல்ல, ஒரு மந்த புத்தி உள்ளதான சூழ்நிலையில செயல்படும்படியாய் அல்ல, நாம் ஆண்டவருக்குள்ளே வளரும்படியாகவே தேவன் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆகையால் தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டிருக்கிற நான் என் பாவத்திலிருந்து முற்றிலுமாய் விடுபட்டு வெளியேறுகிறது மாத்திரமல்ல, கர்த்தருடைய கனமான ஊழியத்தை செய்து ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய மனப்பான்மை நமக்குள்ள இருக்குமே என்றால் அதிலே தேவன் சந்தோஷப்படுகிறவராய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த வெள்ளிக்கிழமை கூட கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஐரேனிபுரம் என்கிற இடத்துல கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கன்வென்ஷன்ல பேசும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். அங்கே நான் சொன்ன ஒரு விஷயம்,
இப்போ இந்த நாட்களில் நான் செல்லுகிற சபைகளில் எல்லாம் சொல்லுகிற ஒரு காரியம், ஒரு எஜுகேஷன் டைரக்டராக நான் சொல்லுகிற ஒரு விஷயம் என்னன்னா, பிரைஸ் தி லார்ட், நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒருவேளை நான் நம்ம சபையில சொல்லியிருக்கிறேன், ஒருவேளை பிரைஸ் தி லார்ட் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுத்திருப்பார்னு சொன்னா, அந்த குழந்தைய கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்ன பண்ணமே கொடுக்கணும். கர்த்தர் நல்லவர். பாருங்க, நான் சொல்லும்போது சொல்ற ஒரு விஷயம், அன்னாளுக்கு குழந்தையே இல்லை, அன்னாளுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத அன்னாள் தேவ சமூகத்தில் வந்து ஒரு ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், அவன் உயிரோடு இருக்கும் நாளளவும் கர்த்தருக்கு என்று நான் வளர்த்துவேன், கர்த்தருடைய ஊழியத்தை அவன் செய்வான்னு சொல்லிட்டு பிரைஸ் தி லார்ட் தேவ சமூகத்திலே குழந்தை பாக்கியம் இல்லாத அன்னாள் குழந்தை பாக்கியத்துக்காய் ஜெபித்து குழந்தையை கர்த்தர் தந்தாரே என்றால் கர்த்தருடைய ஊழியத்திற்கு செய்வேன் என்று ஒரு பொருத்தனையோடு ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் நல்லவர். அடுத்த வருஷமே ஆண்டவர் அன்னாளுக்கு சாமுவேல் என்கிற ஒரு பிள்ளை ஆண்டானை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. கிடைத்த குழந்தையை பாலு குடி மறந்த உடனே சபையில கொண்டு வந்து விட்டாங்க. அப்போ ஒரு குழந்தை, அப்புறம் அவங்களுக்கு ஆண்டவர் குழந்தையை கொடுத்தாரு. கர்த்தர் நல்லவர். ஆனால் அது கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், நம்ம குடும்பத்தில் ஒரு குழந்தையாவது ஒரு நபராவது கர்த்தருடைய கனமான ஊழியத்தை செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இப்போ குழந்தை இல்லைன்னா ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே எனக்கு நீங்க குழந்தையை தாங்க, நான் கர்த்தருடைய ஊழியம் தருவேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த என்னுடைய இருக்கிற ஒரு குழந்தைய கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுப்பேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நான் சபையில சொல்லியிருக்கிறேனே, பாருங்க, எனக்கு ஒரு பாப்பா சப்திகா இப்போ பாருங்க பிடிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவள்கிட்ட திரும்ப திரும்ப நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நீ எவ்வளவு படிக்கிறன்னு படிச்சுக்கோப்பா, ஆனா கடைசியா கர்த்தருடைய ஊழியத்தை என்ன பண்ண போற, நீ செய்ய போற, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். நாலேஜ் நமக்கு படிப்பெல்லாம் தேவைதான், ஆனா அதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய போறோம், கர்த்தருடைய ஊழியத்தை தான் செய்யணும்ங்கிற விஷயம் சொல்லியிருக்கிறேன். பாருங்க, 2 குழந்தைங்க இருப்பாங்கன்னா ஒரு குழந்தையை கர்த்தருக்கு கொடுப்போம், 3 குழந்தை இருப்பாங்கன்னு சொன்னா கர்த்தருக்கு கொடுப்போம், ஒரு குழந்தையை கொடுப்போம். கர்த்தருக்காக நம்முடைய குடும்பத்திலிருந்து ஒரு ஊழியராவது எழும்ப வேண்டும் என்கிற தாகத்தோடு கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கு என்று உற்சாகமாய் இருப்போம். நிச்சயமாய் நம்முடைய தேசத்திலே கர்த்தருடைய சத்தியம் விரிவாவதற்கு, கர்த்தருடைய சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நம்முடைய குடும்பம் நாம் ஒரு காரணமாய் இருப்போம். கர்த்தர் நிச்சயமாய் அதன் மூலமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எதற்காக இந்த காரியத்தை நான் கற்றுக் கொடுக்கிறேன்னா, பாருங்க, சத்தியத்தை கொஞ்சம் கற்றுக்கொண்டுதானே அந்த சமாரியா ஸ்திரீ உடனடியாய் சுவிசேஷத்தை அறிவிக்க போறாங்க. அவர் சொல்ல, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் சொன்னாரு, அவர் கிறிஸ்து தானா என்று வந்து பாருங்கள் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்ட உடனே ஊழியம் செய்யும்படியாய் தன்னை அர்ப்பணித்தவளாய் இருந்தாள். இந்த காலை வேளையிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்குள்ளே வளருகிறோம் என்று சொல்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த சத்திய வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கை கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமா, இல்ல ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு எப்படி இருந்தோமோ அது போல இருக்கிறவங்களா, இல்ல நாம் பின்வாங்கி போனவங்களா இருப்போம்னு சொன்னா தேவன் நம்மை பின்மாற்றத்திலே இருக்கவும் அவர் விரும்பல, ரட்சிக்கப்பட்ட அதே நிலைமையில் இருக்கவும் நம்மை விரும்பல. நம்மை ஆவிக்குரிய பாதையிலே இன்னும் அதிகமாய் வளர வேண்டும் என்று தேவன் நம்மை குறித்து விரும்புகிறார். ஆகையால் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படும்படியாய் நம்மை தேவனுக்கு முன்பாய் அர்ப்பணிப்போம். காலத்தை பார்த்தால் போதகர்களாய் இருக்க வேண்டிய நாம் இன்னும் பால குடிக்கிற குழந்தையாய் இராதபடிக்கு கர்த்தருக்கு என்று வைராக்கியமாய் வாழும்படியாய் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். கேட்ட வார்த்தையின்படி வாழ்வோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொன்னதான வார்த்தையின்படி பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த வேளையில ரட்சிப்பில் பலப்பட்டு வளருங்கள் என்கிறதான காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். நாகமானுடைய வாழ்க்கையில தான் ரட்சிக்கப்பட்ட உடனே தேவன் தன்னுடைய வாழ்க்கையில் விடுதலையை கண்டுகொண்ட உடனே அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த காரியத்தில் பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கு, நாகமான் சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனை தவிர வேறே தேவன் யாருமே இல்லை. 2வது, அவர் காணிக்கையை கொடுக்கிறவராயிருந்தார். அந்த சுபாவம் அவருக்குள்ளே வந்தது. சொல்லிக் கொடுக்கல, யாரும் சொல்லிக் கொடுக்கல, அந்த சுபாவம் அவருக்குள்ளே வந்தது. தன்னை முழுவதுமாய் தேவனுக்கு முன்பாய் அர்ப்பணித்தார். சமாரியா ஸ்திரீயுடைய வாழ்க்கையில தன் பாவத்தை விட்டு முற்றிலுமாய் வெளியேறினவள் மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஊழியத்தை செய்தவளாய் காணப்பட்டாள். இந்த காலை வேளையில நாம் நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், வருஷக்கணக்காக நம்ம தேவ சமூகத்தில் வருகிறோம். ஆனால்
அதே வேளை நம்முடைய ரட்சிப்பின் வல்லமை, ரட்சிப்பின் பிரைஸ் தி லார்ட் படியானது வளர்ந்திருக்கிறதா? நம்ம அடுத்த படியில வளர்ந்திருக்கிறோமா? இல்ல நம்ம இன்னும் ரட்சிக்கப்பட்ட அதே போலதான் அதே நிலைமையில தான் இருக்கிறோமா என்று ஆராய்ந்து பார்ப்போம். தேவ சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் ரட்சிப்பில் வளரணும் ஆண்டவரே, நான் வளர வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகள், குற்றங்கள், தவறுகள், பாவங்கள் எது இருந்தாலும் அது முற்றிலுமாய் என்னை விட்டு மாறட்டும் ஐயா. அது முற்றிலுமாய் என்னை விட்டு மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் என்னை முற்றிலுமாய் தாழ்த்துகிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நான் இன்னும் ஆண்டவரே பாலை குடிக்கிற குழந்தையா இல்லை, பாலை குடிக்கிற குழந்தையா இல்லை, ரட்சிப்பில் வளருகிற குழந்தையாய், ஓ பலமான ஆகாரத்தை சாப்பிடுகிற குழந்தையாய், பலமான ஆகாரத்தை உண்கிற குழந்தையாய் நான் வாழ எனக்கு உதவி செய்யன்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. நாம் எல்லாரும் ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கமும் வல்லமையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேளையில் உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. தேவனே, விசேஷமாக ஆண்டவரே இந்த நாளிலே ஓ ஹalleluya கேட்ட வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் தங்களை இன்னும் அதிகமாய் கர்த்தருக்குள்ளே பலப்படுத்திக் கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே கேட்ட வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் வாழ உதவி செய்யப்பா. நாகமானுடைய வாழ்க்கையிலே ஒரு ரட்சிப்பு கடந்து வந்தது போல அவருக்குள் ஏற்பட்ட மாற்றத்தை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. சமாரியா ஸ்திரீக்குள் ரட்சிப்பு கடந்து வந்த உடனே அவளுக்குள் ஏற்பட்ட மாற்றத்தை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அதே போல உம்மை அறிந்திருக்கிற நாங்கள் ஆண்டவரே, ஓ உம்மை அறிந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய ரட்சிப்பு ஆண்டவரே நிறைவேற நாங்கள் பிரயாசப்படும்படியாய், ரட்சிப்பிலே வளரும்படியாய் ஒவ்வொருக்கும் உதவி செய்யப்பா. ஏனோ தானோ என்கிற வாழ்க்கை அல்ல, ஏதோ வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கை அல்ல, சபைக்கு ஏதோ வந்து சொல்ல வேண்டும் என்கிற கடமை அல்ல ஆண்டவரே. ஓ ஆவிக்குரிய பாதையில் முன்னேறி ஒவ்வொருவரும் ஜீவிக்க பரலோகத்தின் தேவன் உதவி செய்வீராக ஆண்டவரே. நீங்க செய்கிறபடினால் உமக்கு நன்றி. வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பீராக. தேவ கிருபை தொடர்ந்து சூழ்ந்து கொள்ளட்டும். இரக்கம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ். எல்லாரும் அப்படியே உட்காருங்க. உங்களுக்கு சொர் ஆலன் ஃபேமிலி உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வச்சிருக்கிறாங்க.